வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஆயிர் கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பரிசான் நேஷனல் மகத்தான வெற்றி. இன்று நடைபெற்ற பேராக் ஆயிர் கூனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் மகத்தான வெற்றி பெற்றது. மும்முனை போட்டியில் அம்னோ சார்பில் போட்டியிட்ட பரிசான் நேஷனல் வேட்பாளர் டாக்டர் முகமது யூஸ்ரி பக்கீர் 4619 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். டாக்டர் முகமது யூஸ்ரிக்கு 10,034 வாக்குகளும், பாஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட அப்துல் முஹைமின் மாலிக்கு 5,415 வாக்குகளும், PSM கட்சி சார்பில் போட்டியிட்ட வழக்கறிஞர் பவானி கேஎஸ்சிக்கு 948 வாக்குகளும் கிடைத்தன. பரிசான் நேஷனல் மகத்தான வெற்றி பெற்றது மூலம் அது தனது பாரம்பரிய தொகுதியான ஆயிர் கூனிங் சட்டமன்ற தொகுதியை தற்காத்துக் கொண்டது. மலேசிய கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதியாட்டம் புக்கிட் ஜாலில் அரங்கில் ஜோஹர் JTD அணிக்கும் ஸ்ரீ பஹாங் FC அணிக்கும் இடையில் நடைபெற்ற வேளையில் அரங்கிற்கு வெளியே இரு அணியினரின் ஆதரவாளர்கள் கைகலப்பில் ஈடுபட்டனர். கால்பந்தாட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக இருதரப்பு அணியைச் சேர்ந்த ஆதரவாளர்களுக்கு இடையில் கைகலப்பு நிகழ்ந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஒருவருக்கொருவர் சீனமூட்டும் செயலில் ஈடுபட்டதால் இந்த கைகலப்பு நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. எனினும் போலீசார் தலையிட்டு தடுத்து நிறுத்தினர். சிங்கப்பூரில் நடைபெறவிருக்கும் பொதுத் தேர்தலில் சமயக்கூறுகளின் அடிப்படையில் வாக்களிக்குமாறு மலேசியாவில் உள்ள பாஸ் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய கட்சி சிங்கப்பூரர்களை அறிவுறுத்தியிருப்பது மிக அபாயகரமானது என்று அந்நாட்டின் மூத்த துணை அமைச்சர் ஜக்கி முகமது எச்சரித்துள்ளார். சமயக்கூறுகளின் அடிப்படையில் வாக்களிப்பது என்பது மலேசிய அரசியலில் ஒருவேளை அவ்வாறு நடைபெறலாம், ஆனால் சிங்கப்பூரில் அதற்கு இடமில்லை என்று ஜக்கி முகமது குறிப்பிட்டுள்ளார். வரும் மே 3 நடைபெறவிருக்கும் சிங்கப்பூர் பொதுத் தேர்தலில் பாஸ் கட்சியின் 2 முன்னணி தலைவர்கள் தலையிட்டு இருப்பதாக சிங்கப்பூர் அம்பலப்படுத்தியுள்ள வேளையில் ஜக்கி முகமது இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். மலேசியாவில் பாஸ் பரிசான் நேஷனல் போன்ற வெவ்வேறு கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவை வெவ்வேறு இனங்கள் சமயங்களை பிரதிநிதித்து உள்ளன. சிங்கப்பூரில் அவ்வாறு இல்லை. இங்கு கடந்த 60 ஆண்டுகளாக நாம் சமயங்களுக்கும் இனங்களுக்கும் இடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்த்து வருகிறோம் என்று ஜக்கி முகமது குறிப்பிட்டார். தொடக்கத்தில் சிங்கப்பூரில் சமயம் சார்ந்த கலவரங்கள் இடம்பெற்றதை சுட்டிக்காட்டிய அவர், வெளிநாட்டவர்களின் தூண்டுதல்களின் பேரில் சிங்கப்பூரர்கள் வாக்களிக்க செல்வது நாட்டிற்கு மேலும் பல இடர்பாடுகளை விளைவிக்கும் என்பதையும் நினைவுறுத்தினார். ஜோஹர் பாருவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பள்ளி மாணவன் உயிரிழந்தார். அவரின் நண்பர் படுகாயத்திற்கு ஆளாகினார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் ஜோஹர் பாரு ஜலன் சுங்காய் தீரம் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. இருவரும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த MPV வாகனத்துடன் மோதியதாக நம்பப்படுகிறது. இதில் 15 வயது மாணவன் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக செரி அலா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது சுஹைமி இஷாக் தெரிவித்தார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்க ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. இன்று நடைபெற்ற ஆயிர் கூனிங் இடைத்தேர்தல் எவ்வித அசம்பாவிதமின்றி நடைபெற்றதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிசம் நூர்டின் தெரிவித்தார். காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்ற வாக்களிப்பில் அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பை நல்கியதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற இந்த 2 வார காலத்தில் 10 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டு இருப்பதையும் அவர் விளக்கினார். தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரலுங்கோன் தாம் சொந்தமாக செலுத்திய போயிங் 738 ரக விமானத்தை பூட்டான் தலைநகர் திம்புவில் இருந்த பரோ விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினார். உலகில் விமானங்கள் தரையிறங்குவதற்கு
மிக சவால் நிறைந்த விமான நிலையங்களில் ஒன்றான பூட்டான் நாட்டில் உள்ள மலைகளும் சமவெளிகளும் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கான பரோ விமான நிலையத்தில் மிக சாமர்த்தியமாக தாய்லாந்து மன்னர் அந்த பெரிய போயிங் விமானத்தை தரையிறக்கினார். தாய்லாந்து மன்னருக்கு உதவியாக துணை விமானியாக அவரின் துணைவியார் பேரரசி சுத்திடா அருகில் அமர்ந்திருந்தார். அரசி சுத்திடா வான் போக்குவரத்து துறையில் லைசென்ஸ் பெற்ற விமானி ஆவார். தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரலுங்கோன் தமது துணைவியாருடன் தெற்காசிய நாடான பூட்டானுக்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டனர். தனியார் பல் கிளினிக்குகளில் சிகிச்சைகளுக்கு விதிக்கப்படும் அதிகப்படியான கட்டணங்கள் குறித்து மக்கள் மத்தியில் கவலைகள் எழுந்து வருகின்றன. தனியார் பல் கிளினிக்குகளால் விதிக்கப்படும் அதிகப்படியான கட்டணங்களை சுகாதார அமைச்சும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சும் முறைப்படுத்த வேண்டும் என்று மைகா தேசிய உதவி தலைவர் டத்தோ தி முருகையா கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரம் தம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட டத்தோ முருகையா பல் சிகிச்சைகளுக்கான கட்டணங்கள் முறைப்படுத்தப்படாத வரை அவை பொதுமக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்றார். தனியார் பல் கிளினிக்கு ஒரு முறை சென்றால் 500 முதல் 2500 ரிங்கிட் வரை கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து ஏராளமான புகார்களை தாம் பெற்றுள்ளதாகவும் இது உண்மையிலேயே கவலையை அளிக்கிறது என்றும் டத்தோ முருகையா குறிப்பிட்டார். மக்கள் ஏற்கனவே பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளால் போராடி வரும் இவ்வேளையில் இத்தகைய அதிகப்படியான கட்டணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்நிலையில் சுகாதார அமைச்சும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சும் தனியார் பல் கிளினிக்குகளில் பல் சிகிச்சைகளுக்கு விதிக்கப்படும் அதிகப்படியான கட்டணங்கள் முறைப்படுத்தவும் தரப்படுத்தவும் ஒரு வழிமுறையை உடனடியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று டத்தோ முருகையா கேட்டுக்கொண்டார். மக்களின் சுகாதார தேவைகளை யாரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை அவசியமாகும் என்று டத்தோ முருகையா இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கணவனையும் மனைவியையும் மோதி தள்ளிவிட்டு நிற்காமல் தப்பிவிட்ட மிட்சுபிஷி ட்ரீட்டன் வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11:20 மணியளவில் மலாக்கா லெபோ அலூர் காஜா மலாக்கா துங்கா ஜாசின் சமிஞ்சை விளக்கு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியரை மிட்சுபிஷி ட்ரீட்டன் வாகனம் மோதி தள்ளியது. இதில் 53 வயது மாது ரோஸ்லினா சீனான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளையில் அவரின் 57 வயது கணவர் இஷாம் ஓமார் கடுங்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று மலாக்காத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கிறிஸ்டோபர் பத்தேட் தெரிவித்தார். போலீஸ்காரர் ஒருவரை கடித்து இடது காதை துண்டித்த ஆப்பிரிக்க பிரஜை போதைப்பொருள் உட்கொண்டிருந்தார் என்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என்று செந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சுகர்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். நேற்று காலை 10 மணியளவில் கோலாலும்பூர் கெப்போங் மெட்ரோ பிரிமாவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் பிடிபட்ட 38 வயதுடைய அந்த ஆப்பிரிக்க பிரஜையை 4 நாள் தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் என்று ஏசிபி சுகார்னோ குறிப்பிட்டார். மாணவன் என்று கூறிக்கொண்ட அந்த ஆப்பிரிக்க பிரஜையிடம் எந்த ஒரு செல்லத்தக்க பயண ஆவணமும் இல்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஏசிபி சுகார்னோ கூறினார். ஜோஹூர் இஸ்கண்டார் புத்திரி வட்டாரத்தில் மோட்டார் சைக்கிள்களை திருடி வந்த கும்பல் ஒன்றை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த வாரம் போலீசார் தொடங்கிய ஓபி லஜங்ஹாஸ் நடவடிக்கையின் வாயிலாக இந்த கும்பல் முறியடிக்கப்பட்டதாக இஸ்கண்டார் புத்திரி மாவட்ட போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி அதிகாலை 3:30 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நடைபெற்ற ஓபி லஜங்ஹாஸ் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட கும்பலால் திருடப்பட்டவை என்று நம்பப்படும் 6 மோட்டார் சைக்கிள்கள் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிள் திருட்டு தொடர்பில் 26க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 ஆடவர்களை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அவர் விளக்கினார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸ் நல்லடக்க சடங்கில்
உலக தலைவர்கள் உட்பட சுமார் 2.5 லட்சம் பேர் பங்கேற்றனர். வெத்திக்கன் நகரில் இன்று சனிக்கிழமை மலேசிய நேரப்படி மாலை 4 மணியளவில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறுதி சடங்குகள் தொடங்கின. வெத்திக்கன் பேராலயத்தில் போப்பாண்டவரின் உடலுக்கு திருப்பலி செய்து வைக்கப்பட்டது. வெத்திக்கன் சிட்டியில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் இறுதி சடங்கு நடைபெற்ற வேளையில் ரோம் நகரில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சாந்தா மரியா மஜோரே பசலிகாவில் நல்லடக்கம் நடைபெற்றது. நுரையீரல் தொற்று காரணமாக நிமோனியா பாதிப்புக்கு உள்ளாகிய போப்பாண்டவர் பிரான்சிஸ் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி 266வது போப்பாண்டவராக பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டார். 1300 ஆண்டுகள் வரலாற்றில் முதன்முறையாக ஐரோப்பியர் அல்லாத போப்பாண்டவர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.